ஹலோ நேயர்களே, நம்மளோட இந்த ஒரு புது ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்பவே சூடான ஒரு விஷயம். ஆமா, ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தான் இன்னைக்கு எடுத்திருக்கோம். கரெக்ட். அதாவது ஒரு மாநிலம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல தத்தளிச்சிட்டு இருக்கு, வட்டி கட்டவே திண்டாடுதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சட்டப்படி இந்த மாநிலத்தோட நிதிநிலை ரொம்பவே சிறப்பா இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? ஒண்ணு அவங்க சொல்ற எண்கள் தப்பா இருக்கணும், இல்லனா சட்டத்திலே ஏதாவது ஓட்டம் இருக்கணும், ரைட்? அதேதான். இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தரவுகள் அடிப்படையில அலச போறோம். குறிப்பா தமிழ்நாடோட கடன் நிலைமை, அப்புறம் முதல்வர் விஜய் மற்றும் திரு ஸ்டாலின் இவங்க நடுவில் நடக்கிற அந்த நேரடி விவாதம், இத பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் இங்க பதிவு பண்ணி ஆகணும். கண்டிப்பா, அந்த நடுநிலைமை பத்தி தானே சொல்றீங்க? ஆமா. அரசியல்ல இது பெரிய அனல கிளப்பி இருந்தாலும் நாம எந்த அரசியல் தரப்புக்கும் ஆதரவாவோ இல்ல எதிராவோ பேச போறது கிடையாது. தரவுகள், பொருளாதார விதிகள், அப்புறம் நிஜமான கணக்கு புத்தகங்கள் என்ன சொல்லுது, இதை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. ஏன்னா எண்கள் பொய் சொல்லாது. சரி, இந்த விவாதத்தோட தீவிரத்தை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த ரெண்டு தரப்பு வாதங்களோட ஆணிவேரை நம்ம பார்க்கணும். ஆமா, முதல்வர் விஜய் வைக்கிற குற்றச்சாட்டு ரொம்ப நேரடியானது. அதாவது தமிழ்நாட்டோட கடன் சுமை 10 லட்சம் கோடி ரூபாயை தாண்டிடுச்சே அப்படிங்கிறது தான் அவரோட பிரதான பாயிண்ட். அது மட்டும் இல்லாம மாநிலத்தோட உண்மையான வரவு செலவு கணக்குகளை வெளிப்படையா மக்கள் முன்னாடி வைக்க ஒரு வெள்ளை அறிக்கை, அதாவது ஒயிட் பேப்பர் வெளியிடப்படும்னு அவர் ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. கரெக்ட். இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி திரு ஸ்டாலின் தரப்புல இருந்து ஒரு வலுவான, எப்படி சொல்றது, ஒரு டெக்னிக்கலான வாதம் வைக்கிறாங்க. அதாவது இது மாநிலத்துக்கிட்ட போதுமான நிதி இருக்கு, இப்போ இருக்கிற கடன் ஏதோ இஷ்டத்துக்கு வாங்கப்பட்டது கிடையாது, அது சட்டப்படி இந்திய அரசால அனுமதிக்கப்பட்ட ஒரு வரம்புக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறது அவங்களோட நிலைப்பாடு. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்ப எனக்கே ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு லிமிட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். சரி, அந்த லிமிட் இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே நான் அதை முழுசா பயன்படுத்தி வீட்டு வாடகை, மளிகை சாமான் இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சா அது புத்திசாலித்தனமா இருக்குமா? நான் என் லிமிட்டுக்குள்ள தானே கடன் வாங்குறேன், எந்த விதியும் மீறலையேன்னு நான் சொல்லலாம். ஆனா நாளைக்கு அந்த முழு தொகைக்கும் நீங்க வட்டி கட்ட வேண்டிய கட்டாயம் வரும்போது உங்க குடும்ப பொருளாதாரம் என்ன ஆகும்? பெரிய அளவுல அடி வாங்கும், கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஸ்டாலினோட வாதம் அந்த சட்டப்படியான லிமிட் அப்படிங்கிறத பிடிச்சுக்குது. விஜயோட வாதம் அந்த வட்டி கட்டும் யதார்த்தத்தை சுட்டி காட்டுதுன்னு எனக்கு தோணுது. இதுல யார் சொல்றது சரி? இந்த முழு பொருளாதார விவாதத்தோட அடித்தளமே முதல்ல நாம ஸ்டாலின் தரப்பு சுட்டி காட்டுற அந்த சட்டப்படியான அனுமதி என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஓகே, இந்த எஃப்ஆர்பிஎம் விதிகள் பத்தி சொல்றீங்களா? ஆமா, அதாவது இந்தியால மாநில அரசுகள் தன்னிச்சையா போய் கடனை வாங்கிட முடியாது. அதை கட்டுப்படுத்த எஃப்ஆர்பிஎம், அதாவது பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. ஓஹோ, அப்படின்னா என்ன? ஒரு மாநிலம் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட அளவு கடன் வாங்க முடியாதா? முடியாது. இந்த சட்டப்படி பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தோட நிதி பற்றாக்குறை, அதாவது பிஸ்கல் டெபிசிட், அந்த மாநிலத்தோட ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்புல, சிம்பிளா சொல்லணும்னா ஜிஎஸ்டிபில 3% வரைக்கும் தான் இருக்கணும். ஓ, இந்த 3% அப்படிங்கிறது ஒரு ரூல். ஆமா, சில சிறப்பு சூழ்நிலைகள்ல மட்டும் இது கொஞ்சம் தளர்த்தப்படும். இந்த எல்லையை தாண்டாம இருக்கிறது தான் அரசு தரப்புல ஒரு சாதனையாகவோ இல்ல பாதுகாப்பான நிலையாகவோ காட்டுறாங்க. ஓ, அப்ப நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட இப்போதைய ஒட்டுமொத்த கடன் விகிதம் அதோட ஜிஎஸ்டிபில சுமார் 26% அப்படிங்கிற அளவுல இருக்கு. கரெக்ட். பொருளாதார நிபுணர்கள் பார்வையில ஒரு மாநிலத்தோட கடன் விகிதம் 30% தாண்டக்கூடாதுன்னு ஒரு எழுதப்படாத அபாயக்கோடு ஒன்னு இருக்கு. அப்ப அந்த வகையில பார்த்தா 26% அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான எல்லைக்குள்ளதான் இருக்கு இல்லையா? அப்ப தமிழ்நாடு ஒன்னும் சட்டப்படி திவாலான மாநிலம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இந்த எங்களை வச்சு பார்க்கும்போது ஸ்டாலின் சொல்றது டெக்னிக்கலா 100% சரிதான். விதிமுறைகளை யாரும் இங்க மீறல. ஆனா ஒரு நிமிஷம், நீங்க டெக்னிக்கலா சரின்னு சொல்றீங்க. ஆனா ஒருத்தருக்கு அதிக கடன் வரம்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை முழுசா யூஸ் பண்றது பாதுகாப்பானதா? ஏன்னா 2016ஆம் வருஷம் வெறும் 2.8 லட்சம் கோடியா இருந்த நம்ம கடன் இப்ப 10 வருஷத்துல எப்படி 10 லட்சம் கோடியை தாண்டிச்சு? இந்த இடத்துல தான் இந்த சட்ட கவசத்தை தாண்டி நம்ம நிஜ உலக பொருளாதார யதார்த்தத்தை பார்க்க வேண்டியிருக்கு. விஜயோட விமர்சனம் எழுப்புற முக்கியமான கேள்வியும் இதுதான். அதாவது கடன் வாங்கின வேகம் அதானே? அதேதான். இந்த வேகம் மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூவை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. ஆனா இந்த இடத்துல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இதுக்கு அரசாங்கம் அதிகமா செலவு பண்றது மட்டும் காரணம் கிடையாது. வேற என்ன காரணங்கள் இருக்கு?
உதய் திட்டம் மூலமா மின்சார வாரியத்தோட கடன்களை மாநில அரசு தன் தலையில ஏத்துக்கிட்டது ஒரு காரணம். அப்புறம் கோவிட் டைம்ல ஏற்பட்ட பெரிய வருவாய் இழப்பு, ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு அப்புறம் மாநிலங்களுக்கு இருந்த வரி விதிக்கும் அதிகாரம் குறைஞ்சது, இப்படி பல வெளியாட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஓஹோ, அப்போ இந்த 10 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறது ஒரே நாள்ல சேர்ந்தது இல்ல. ஆமா. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாநிலம் வாங்குற கடனை எதற்காக பயன்படுத்துது அப்படிங்கறதுல தான் அதோட உண்மையான ஆரோக்கியம் அடங்கி இருக்கு. பொருளாதாரத்துல நாம இத கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மூலதன செலவு, அப்புறம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வருவாய் செலவுன்னு ரெண்டா பிரிப்போம். இதை நான் இன்னும் கொஞ்சம் நேர்களுக்கு சிம்பிளா விளக்குறேன். அதாவது நாம வாங்குற கடனை வச்சு ஒரு புது அணையை கட்டுறோம், இல்ல ஒரு புது ஐடி பார்க் உருவாக்குறோம், ஒரு ஹைவேஸ் போடுறோம்னா அது மூலதன செலவு. ஏன்னா அது அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும். கரெக்டா? அடைச்சிடலாம். இது ஒரு ஆரோக்கியமான கடன். ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டோட இப்போதைய நிதிநிலை அறிக்கைகளை நாம உற்று நோக்கும்போது வாங்குற கடனோட பெரும் பகுதி அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பளம், பென்ஷன், பல இலவச திட்டங்கள், அப்புறம் ஏற்கனவே வாங்கின பழைய கடனுக்கான வட்டி, இதுக்கெல்லாம் தான் செலவாகுது. அதான் வருவாய் செலவு. முதலீட்டுக்காக கடன் வாங்குறது வேற, அன்றாட செலவுக்காக கடன் வாங்குறது வேற. இது உண்மையாவே ஒரு பெரிய பொறிதான். ஆமா, ஒரு விஷியஸ் சர்க்கிள்னு சொல்வாங்களே, அந்த மாதிரி. கண்டிப்பா. இந்த இடத்துல தான் விஜயோட குற்றச்சாட்டு ஒரு வலுவான பொருளாதார எச்சரிக்கையா மாறுது. ஒரு டேட்டாவை எடுத்துப்போம். மாநில அரசுக்கு கிடைக்கிற சொந்த வரி வருவாயில ஒரு பெரிய சதவீதம் வெறுமனே வட்டி கட்டுறதுக்கே போயிடுது. இதுதானே பொருளாதாரத்துல இன்ட்ரெஸ்ட் ட்ராப், அதாவது வட்டி வலை அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு மாநிலத்தோட வரி வருமானம் வருஷத்துக்கு 10% வளருதுன்னு வச்சுப்போம். ஆனா கடனுக்கான வட்டி சுமை 15% வளருதுன்னா என்ன அர்த்தம்? அந்த மாநிலம் அடிப்படையில பின்னோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமா, புதுசா வரிகள் போட்டாலும் அந்த பணம் நேரா கடன் கொடுத்தவங்களுக்கு தான் போகுமே தவிர மாநிலத்தோட வளர்ச்சி பணிகளுக்கு போகாது. அதனால புதிய திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, இதுக்கெல்லாம் தேவையான நிதி கணிசமா குறைஞ்சிடும். இத கேக்குற நேயர்கள் இத உங்க வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கணும். அரசாங்கத்தோட வட்டி சுமைக்கும் நம்மளோட தினசரி வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா நேரடி சம்பந்தம் இருக்கு. இருக்கு. இப்போ ஒரு நாள் காலையில உங்க ஏரியாவுல இருக்கிற ரொம்ப மோசமான ஒரு ரோட்டை சரி பண்ண சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. இல்லனா அரசு மருத்துவமனையில ஒரு ஸ்கேன் மிஷின் இல்லன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. இல்லனா கட்டப்பட்ட மேம்பாலம் பல வருஷமா திறக்கப்படாமலே கிடப்புல போடப்பட்டிருக்கலாம். கரெக்ட். இதுக்கெல்லாம் காரணம் அரசிடம் பணம் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. அரசுக்கு வர்ற பணம் அவங்க ஏற்கனவே வாங்கின கடனுக்கான வட்டியை செலுத்தவே சரியா போயிடுது. அதனால அந்த வட்டி வலை அப்படிங்கிறது எண்கள்ல இருக்கிற பிரச்சனை இல்லை. அது உங்க அடிப்படை வசதிகளை படிக்கிற ஒரு நிஜமான திருடன். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதனாலதான் இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற கோரிக்கைய நாம உற்று கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த 10 லட்சம் கோடி அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியிற அரசாங்கத்தோட நேரடி கடன் மட்டும்தான். அப்போ மறைமுக கடன் இருக்கா என்ன? இருக்கு. பல மாநிலங்கள்ல ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்ஸ்னு சொல்லப்படுற மறைமுக கடன்கள் நிறைய இருக்கும். அப்படின்னா? அதாவது மாநில அரசு நேரடியாக கடன் வாங்காம அரசு போக்குவரத்து கழகங்கள், மின்சார வாரியம், குடிநீர் வடிகால் வாரியம், இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமா பேங்க்ல கடன் வாங்குவாங்க. ஓ, ஆனா இதுக்கு அரசு தானே கேரண்டி கொடுத்திருக்கோம். அதேதான். நாளைக்கு அந்த நிறுவனங்களால கடனை திருப்பி செலுத்த முடியலன்னா அந்த சுமை முழுசும் மறுபடியும் மாநில அரசோட தலையில தான் விழும். இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது இந்த மாதிரி மறைமுக கடன்கள், உத்தரவாதங்கள் எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் ஒரு கருவி. ஓஹோ, அப்போ விஜயோட வாதம் இந்த ஒட்டுமொத்த நிதி அமைப்போட வெளிப்படைத்தன்மையை தான் கோருது இல்லையா? ஆமா. நம்ம மேலோட்டமா பாக்குற கணக்கு வேற, ஆழமா பாக்கும்போது உள்ள இருக்கிற அந்த கேரண்டி கணக்குகள் வேற. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அப்போ இந்த 2 தரப்பு வாதங்களையும் தொகுத்து பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் ரொம்ப தெளிவான ஒரு சித்திரத்தை கொடுக்குது. ஆமா. ஸ்டாலின் முன்வைக்கிற சட்ட ரீதியான வாதம் ஒரு பாதுகாப்பான எல்லைய காட்டுது. நாம இன்னும் அந்த 3% வரம்புக்குள்ளதான் இருக்கோம், கடன் வாங்க நமக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது ஒரு நிர்வாகியோட பார்வையில சரியான கணக்குதான். அந்த எல்லையை மீறாம மாநிலத்தை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதத்துல ஒரு நிதி ஒழுங்குமுறை தான். ஆனா விஜயோட பார்வையில அந்த எல்லையை நாம எதற்காக தொடுறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. உண்மைதான். அன்றாட செலவுகளுக்காக அந்த எல்லையை தொடுறது அப்படிங்கிறது எதிர்கால தலைமுறையோட வளத்தை முன்கூட்டியே உறிஞ்சுறதுக்கு சமம். இதை நாம இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். தமிழ்நாட்டோட மக்கள் தொகை சார்ந்த கட்டமைப்பு இப்ப மாறிட்டு வருது. முதியவர்களோட எண்ணிக்கை எதிர்காலத்துல இன்னும் அதிகமா ஆகப் போகுது. கண்டிப்பா.
அதனால அரசோட ஓய்வூதிய சுமை, மெடிக்கல் செலவுகள் எல்லாம் பன்மடங்கு உயரும். அந்த எதிர்கால சவால்களை சமாளிக்க நம்ம இப்பவே வருவாயை பெருக்கக்கூடிய முதலீடுகளை செய்யணும். ஆனா இப்பவே நிதியோட பெரும்பகுதி வட்டிக்கு போச்சுன்னா அந்த எதிர்கால சுமையை யாரு தாங்கறது? அதான் பெரிய கேள்வி. சட்டங்கள் இப்போதைய நிதி பற்றாக்குறைய மட்டும்தான் அளவிடுது. ஆனா பொருளாதார எண்கள் அடுத்த 20 வருஷத்துக்கான ஆபாயத்தை இப்பவே சுட்டிக்காட்டுது. ஆமா. ஆக இந்த ஆழமான அலசல்ல நம்ம 2 உண்மைகளை எதிர்கொள்றோம். டெக்னிக்கலா தமிழ்நாடு ஒன்னும் திவாலான மாநிலம் கிடையாது. அது தன் சட்டப்பூர்வமான எல்லைக்குள்ள தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா ஆனா பொருளாதார ரீதியா கடனோட வளர்ச்சி வேகமும், வாங்குற கடன் செலவிடப்படுற முறையும் மிகப்பெரிய மாற்றத்தை கோருது. எண்கள் நமக்கு வழிகாட்டிகளாகவும் இருக்கலாம், எச்சரிக்கை மணிகளாகவும் இருக்கலாம். அதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுல தான் நம்ம எதிர்காலமே இருக்கு. சரி, இதெல்லாம் கேட்ட பிறகு ஒரு முக்கியமான கேள்வி உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன் நேயர்களே. கண்டிப்பா அத நேர்களோட முடிவுக்கு விட்டுடலாம். ஆனா இதற்கான விடைய நீங்க உங்களுக்குள்ளேயே தேடி பாருங்க. சட்ட விதிகளின்படி நாம சரியாவே இருந்தாலும் ஒரு மாநிலத்தோட வருமானம் வட்டிக்கே கரையும் இந்த சுழல் தொடர்ந்தால் இன்றைய இந்த கடன் நாளைய தமிழ்நாட்டுக்கு ஒரு தாங்க முடியாத சுமையா மாறுமா? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம்.